நானும் என் பையனும் சேப்பாக்கம் ஸ்டேடியம் வரைக்கும் போயிருந்தோம். மேட்சை பாக்குறதுக்கு இல்ல, வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறதுக்கு. ஐபிஎல் டிக்கெட்ஸ் எல்லாம் ஆஃப்லைன்ல கொடுத்தா ஸ்கேம் நடக்குது, அதனால ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு தான் டிக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. யாரை கேட்டாலும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப 10 நிமிஷத்துல 30,000 டிக்கெட் வித்துது அப்படின்னு சொன்னதெல்லாம் அண்ட புழுவா ஆகாச புழுவா? காசு இருக்கிறவங்க மட்டும்தான் ஐபிஎல் பார்க்க முடியும் அப்படின்னா, நம்மள மாதிரி கிரிக்கெட்டை வெறித்தனமா நேசிக்கிறவங்க எல்லாம் எப்பதான் ஐபிஎல் பாக்குறது? லேட்டஸ்டா நம்ம அஸ்வின் ஒரு செம காமெடி பண்ணியிருக்காரு. அவங்க பசங்களாம் ஐபிஎல் பார்க்க ஆசைப்படுறாங்களாம், அதனால அவருக்கு டிக்கெட்டே கிடைக்கல. டிக்கெட்டுக்கு ஹை டிமாண்ட் இருக்கிறதால டிக்கெட் கேட்டு ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாரு. 2024 இப்படி ஒரு பொய் புழுவ முடியுமா? ஃபியூச்சர்ல நம்மள மாதிரி கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்க எல்லாம் ஐபிஎல் பார்க்கணும்னா இன்னில இருந்து உண்டியில 100 ரூபாவை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் பொழுது. அப்போதான் அடுத்த வருஷம் ஐபிஎலுக்கு டிக்கெட் எடுக்க முடியும். இந்த நிலைமை மாறுமா, இல்ல ஃபியூச்சர்லயும் இதே நிலைமை தான் தொடருமா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா ஐபிஎல் டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல கிடைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கிரவுண்டு கிட்ட டிக்கெட்ஸ் எதனா கிடைக்குதா அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேட்டு பார்த்தேன். அவர் 4,500 ரூபாய் டிக்கெட்டை 15,000 ரூபாய் விற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு.